கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஷாக்கிங், சீரியஸாவே பெரிய ஷாக்கிங். அவங்களோட பேலன்ஸை பாருங்க நீங்க, 64 crores இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா அது ஒரு பிளேயர்ல கிட்டத்தட்ட பாதி போயிருக்கோம். வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் மட்டும் இல்ல, நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரசில் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ரே ரசல். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு யாரெல்லாம் பண்ணியிருக்கா, ஸ்குவாடை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெண்டே இங்க இருந்தா போயிருக்காரு, மும்பைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க்ஸ், இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பெரிய ரீவம்ப் நடந்திருக்கு ஸ்குவாட்ல? எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ண டிராஃபி அடிச்சுட்டு வந்தாங்க மச்சான் அவங்க போன சீசன். Exactly. வெங்கடேஷ் ஐயர் டாமினேட் பண்ணா. அதே மாதிரி ஆண்ட்ரே ரசல் போலிங்கும் பேட்டிங்கும் சூப்பரா ஆனாப்ல டிராஃபி சீசன்ல. எப்படி சொல்றதுன்னா ஃபைனல்லாம் வந்து உனக்கு பார்த்தனாலே ஒன் சைடட் மாதிரி தான் இருந்தது. ஆனா நம்பி 23 crores கிட்டத்தட்ட கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி எடுத்தாங்க வெங்கடேஷ் ஐயரை. பட் ஆனா கேப்டன்சி வந்து அஜிங்கிய ரஹானேக்கு கொடுத்தாங்க. என்ன ரீசன் தெரியல, அது ஒன்னு மேஜரா அடி வாங்குச்சு வெங்கடேஷ் ஐயருக்கு கான்ஃபிடன்ஸ். இன்னொன்னு வந்து என்னன்னா மணி பிரஷர். அவ்வளவு பெரிய மணி கொடுத்து வாங்கினதும் ஒரு பிளேயருக்கு பயங்கர பிரஷர் ஆயிடும். ஸோ அதனாலேயே அவன் மேஜரா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இப்ப இவ்வளவு பிரைஸ் வேண்டாம், நம்ம வெங்கடேஷ் விட்டுட்டு மினி ஆக்ஷன்ல கம்மி பிரைஸ்க்கு எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு விட மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் வருவாங்க. ஏன்னா 63 crores வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் வருவாங்க வெங்கடேஷ். அதே மாதிரி ஆண்ட்ரே ரசலும் நிறைய பிரைஸ் 18 கோடியோ 12 கோடியோ அவ்வளவு கொடுத்து வாங்கினா இன்னும் கம்மி பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வந்து பேப்பர்ல நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம், பட் ஆக்ஷன்ல வந்து நாங்க வாங்கிடுறோம் கம்மி பிரைஸ். இல்ல நீ அப்படி சொல்லலாம். போன சீசன் அவங்களுக்கு பார்த்தனா வெங்கடேஷ் ஐயருக்கு கரெக்டான பொசிஷன் தரல. சோ எந்த பிளேயருக்குமே கரெக்டான பொசிஷனே வரல கொல்கட்டா பொறுத்த வரைக்கும். சோ ஸ்குவாடே வந்து கஷ்டப்பட்டாங்க. போன சீசன் வின் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சேஞ்சில் வந்து என்ன பண்றதுனே தெரியல. அந்த சேஞ்ச் எங்க ஆரம்பிச்சதுன்னா கௌதம் கம்பீர் கேப்டன் இது கோச் ஆயிட்டாப்ல நம்ம டீமுக்கு. சோ அந்த கோச் மாறினது, அந்த பண்டிட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கோச்சா போட்டாங்க. அவர் வந்து சொதப்பிட்டு இருந்தார் ஆர்டர்லாம். எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் சூப்பரா பண்ணாரு அதுக்கு முன்னாடி. சோ இந்த பண்டிட் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணதும் எனக்கு தெரிஞ்சு சில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. சோ இது வந்து ட்ரிக் தான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரசல் திரும்பி எடுப்பானுங்க தான் நினைக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா ஆண்ட்ரே ரசல் வந்து டே 1ல இருந்து கொல்கட்டா ஆடிட்டு இருக்காங்க. சோ எப்படி விட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான். நாங்க விடுறோங்க, உங்களால முடிஞ்சா எங்களை ஓவர்டேக் பண்ணி எடுத்துக்கன்ற மாதிரிதான். சரி, ஓகே. சோ கொல்கட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸ்குவாடை போகும் பயமா இருக்கு சீரியஸா.